கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தனியார் கல்லூரி பேருந்து மோதி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரமடையைச் சேர்ந்த 23 வயதான சபரி தனது நண்பருடன் மேட்டுப்பாளையத்திலிருந்து காரமடை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்ததில் சபரி மீது பின்னால் வந்த தனியார் கல்லூரி பேருந்து மோதியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் மனு அளித்தனர். கீழ்வளையமாதேவி, அம்மன்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் 200க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களுக்கு என்எல்சி நிர்வாகம் வீட்டுமனை பட்டா தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். அப்போது வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். தஞ்சை மாவட்டம் சாலியமங்கலம் அருகே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள தனது மருமகளுக்கு அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என மாமியார் கோரிக்கை விடுத்துள்ளார். பச்சைக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த சிவபிரகாசம் மரம் வெட்டும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது தவறி விழுந்து உயிரிழந்தார். இதனால் 2 மாத கைக்குழந்தையுடன் உள்ள அவரது மனைவி கனகவள்ளி வாழ்வாதாரம் இழந்துள்ளார். இந்நிலையில் தனது மருமகளுக்கு அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என அவரது மாமியார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வாலாஜாபேட்டை பவர்னர் தெருவில் உள்ள ஸ்ரீ புட்டாலம்மன் கோயிலில் 109ஆம் ஆண்டு தை மாத மயிலார் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி 100க்கும் மேற்பட்டோர் அம்மனுக்கு காப்பு கட்டி விரதமிருந்து பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் ஆண் பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் மேளதாளங்கள் முழங்க பக்தி முழக்கத்துடன் ஊர்வலமாக வந்தனர். புட்டாலம்மனுக்கு பாலாபிஷேகம் நடத்தப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் அருகே கால்நடைகளுக்கு வைத்த தீவனங்களை யானைகள் தின்று சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பெரியநாயக்கன் பாளையத்தை சேர்ந்த தேவராஜ் என்பவர் தோட்டத்து வீட்டிற்கு உணவு தேடி 6 யானைகள் வந்துள்ளது. இதனை கண்ட தேவராஜனின் சகோதரர் வீட்டை பூட்டிவிட்டு அச்சத்துடன் இருந்த நிலையில் யானைகள் கால்நடைகளுக்கு வைத்திருந்த தீவனங்களை தின்று சென்றது. மேலும் அங்கு பயிரிடப்பட்டிருந்த தென்னை மரங்களையும் சேதப்படுத்தி சென்றுள்ளது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருவண்ணாமலை மாடவீதியில் வருவாய்த்துறையினரை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணாமலையார் கோயில் பின்புறம் உள்ள தீபமலை அடிவாரத்தில் சட்டவிரோதமாக அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து வசித்து வரும் வீடுகளை மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறையினரும் அளவீடு செய்து அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வருவாய்த்துறையினர் மீண்டும் வீடுகளை அளவீடு செய்து கையொப்பம் வாங்கும் பணியினை மேற்கொண்டனர். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த கோட்டாட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்.